நிலைப்படுவீர்கள். நான் சொல்கிறான், பெரிய யுத்தம், பெரிய ராஜாக்கள் வந்திருக்கிறாங்க, பெரிய இராணுவம்லாம் வந்திருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், ஜனங்களே, தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள். உங்களை ஆராசிக்க முடியாது. கர்த்தரை நம்புங்கள். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிரச்சனைகள் அல்ல, கர்த்தரை நம்புங்கள். உங்களை எதிர்த்து நிற்கிற போராட்டங்களை அல்ல, கர்த்தரை நம்புங்கள். நீங்கள் சந்தித்திருக்கிற மலைகளை அல்ல, கர்த்தரை நம்புங்கள். நிலைப்படுவீர்கள். உங்களை எதிர்த்து உங்களுக்கு மேலே ஒன்றும் வர முடியாது. நான் சொல்லுகிறேன், நிலைப்படுவீர்கள். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புறதை விட்டுறாதீங்க. ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அந்த மலை மேலே, ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அந்த பிரச்சனை மேலே, அதையே பார்த்துட்டு இருக்காதீங்க, அதன் மேலே கவனத்தை செலுத்தாதீங்க. கர்த்தரை நம்புங்கள். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை நம்புங்கள். பக்கத்தில் இருக்க ஆளை சொல்லுங்க, கர்த்தரை நம்புங்கள். இல்லைங்க, அவர் அப்படி சொல்லியிருக்காரு, அவரை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்கள். இல்லைங்க, டாக்டர் இப்படி சொல்றாரு, அவரை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்கள். அவர் நல்லவர் தான், அவர் தெரிஞ்சது சொன்னார். கர்த்தர் பெரிய, அவரோட பெரிய டாக்டர், அவர் சீஃப் டாக்டர். அவர் சொன்னார், அவரை நம்புங்கள், அவரை நம்புங்கள். பேங்க்ல எப்படி சொல்லிட்டாங்க, அவங்க வேற பேங்க், அது நம்ம பேங்க் வேற. நம்ம பேங்க் பிரசிடென்ட் சொல்றாரு, உன்னுடைய குறைகளை எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவார். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். நான் கர்த்தரை நம்புகிறேன், நிலைத்து நிற்பேன். கர்த்தரை நம்புங்கள். என்ன அருமையான வார்த்தைகள், அப்படியே ஜீவனை கொடுக்கிறது எனக்கு. கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணாதீங்க ஃபோக்கஸை. நல்லா தண்ணி மேலே நடந்துக்கிட்டே இருந்தவன் திடீர்னு வலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எங்கே பார்த்து நடந்தீங்களா, அது நல்லா நடந்துக்கிட்டு தான் இருக்கீங்க, அப்படியே நடந்துட்டு போங்க, அப்படியே போய் சேர்ந்துருவீங்க. ஆமேன். கவனிங்க, நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். எவ்வளோ முக்கியம் பாருங்கள். கர்த்தருடைய மனுஷர்கள், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற மனுஷர்கள் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். நம்புங்கள், அந்த வார்த்தைகளை நம்புங்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரசங்கிக்கிறவர்களை நம்புங்கள். அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் பாருங்கள். முன்னால் ஃப்ரண்ட் லைனில் யாரை விடுறாங்க? ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். யுத்தமே வேற மாதிரி இருக்குது. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஆசீர்வாதத்தின் பேசிஸில் தான் டீல் பண்ணணும். பாருங்கள், உலக பிரகாரமாக டீல் பண்ணாதீங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்போ வேறு விதமாக டீல் பண்ணுங்க. இதை முதல் லைனில் யார்? பாடகர்கள். அவங்க என்ன பாடுறாங்க? கர்த்தர் அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை